ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ஒரு சாம்பார் சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் சாதம் செய்யும் போதே வீடே அப்படியே மணமணக்கும், அந்த அளவுக்கு ஒரு மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் சாம்பார் சாதம் வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு நான் 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப் அரிசிக்கு 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் துவரம்பருப்பு அளக்கணும். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம்பருப்புன்ற மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அதில் இருக்கிற தூசெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஊற வைக்கணும். இப்போ இந்த அரிசியில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20லிருந்து 30 நிமிஷம் போல் இந்த அரிசியை ஊற வச்சுக்கோங்க. நம்ம இது மாதிரி அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊற வச்சு செய்யும்போது நம்மளுக்கு சாப்பாடு நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரும். அதனால தான் இதை நல்லா ஊற வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் அது ஊறட்டும். இப்போ 20 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா குக்கரில் அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்புக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நான் 1/2 கப் அரிசி 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். மொத்தம் 3/4 கப் ஆச்சு. அதனால் நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப் அரிசி 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்தீங்கன்னா மொத்தம் 1.5 கப் ஆகுது. அதுக்கு 6 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியெலாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வச்சா சாப்பாடு நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம சாம்பார் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஓரளவு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டியை வச்சு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இது லைட்டாக செவக்கட்டும். இப்போ இது கூடவே நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சாம்பார் வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே 1 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியை இது கூட சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த சாம்பார் சாதத்தில் நம்ம காய்கறிலாம் சேர்த்து செய்கிறதுனால இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்தியான ஃபுட்டாக இருக்கும். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் குழந்தைங்களுக்கு இந்த சாம்பார் சாதத்தை செஞ்சு கொடுங்க. இப்போ இதில் காய் சேர்க்கலாம். கேரட் ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட்டை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அவரைக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு முருங்கைக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு 4 மீடியம் சைஸ் கத்திரிக்காவை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்க்கணும், மிளகாய் தூள்லாம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம். அதனால் மிளகாய் தூள்லாம் சேர்க்காதீங்க. நம்ம வரமிளகாவும் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா இந்த காய்கறிகள்லாம் இந்த எண்ணெயிலேயே வதங்கி வர அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த காயெல்லாம் சாப்பிட்ணுன்னு விருப்பம் இருக்குதோ அந்த காயை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த காய் தான் சேர்க்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்தெந்த காயெல்லாம் பிடிக்குமோ அந்த காயெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க வெஜிடபிள்ஸ்னாலே கொஞ்சம் தூரமாக தான் இருப்பாங்க. நம்ம தனியாக சமைச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா எல்லா குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சாம்பார் சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சாப்பாட்டில் உப்பு போட்டு வேக வைக்கல. அதனால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க.
ஒருவேளை நீங்கள் சாப்பாட்டில் உப்பு போட்டு வேக வச்சுருந்தா இதில் அதுக்கேற்ற மாதிரி உப்பை குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் சாப்பாட்டில் சேர்க்காததுனால எல்லாத்துக்கும் சேர்த்து இதிலேயே சேர்த்துட்டேன். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற காயெல்லாம் ஒரு 50% வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த காய்கறிகள்லாம் ஒரு 80% அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். ரொம்ப அதிகமாக குழன்னு வெந்துடக்கூடாது. ஒரு 80% இல்லை 75% வெந்தாலே போதும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 4 விசில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சாப்பாடும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த காய்கறி கூட இந்த சாப்பாடை சேர்க்கணும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற காயெல்லாம் ஒரு 75% நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க சாதத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சாதத்தை பச்சரிசியில் கூட செய்யலாம். நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சிருக்க சாதம் எல்லாத்தையும் இந்த குழம்பு கூடவே சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம 4 மடங்கு தண்ணி சேர்த்ததுக்கே இந்த சாப்பாடு கரெக்டான பதத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை கம்மியாக தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா சரியாக வேகாத மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம அரிசி எடுக்கிறதுல 4 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சாப்பாடு சேர்த்ததுக்கு அப்புறமா சாப்பாடு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்க்கணும். சாம்பார் பொடி இது சாம்பார் சாதத்துக்கு செய்கிற சாம்பார் பொடி. நான் வீட்லேயே அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். இந்த சாம்பார் பொடியோட வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதையும் ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த சாம்பார் பொடியை சேர்த்து நம்ம சாம்பார் சாதம் செய்யும்போது அவ்வளோ மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நம்மளுக்கு சாம்பார் சாதம் கிடைக்கும். இப்போ சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறம் எல்லா சாதத்தோடவும் அந்த பொடி கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா சாம்பார் சாதம் இன்னும் மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி சாம்பார் சாதம் வீட்லேயே செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.